புஷ்பா 2 புஷ்பா 1ல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணாப்ல, புஷ்பா 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுறாப்ல, புஷ்பா 3ல் வந்து என்ன பண்ணுவாருன்னு தெரியல. ஒருவேளை வந்து இந்த காலை தூக்கி கழுத்தில் போட்டு யோகாசனம் மாதிரி வந்துட்டு அப்படி காலை வந்து வச்சு அப்படி காலை வச்சு இப்படி செஞ்சுட்டு புஷ்பா 3 புஷ்பாலாம் ஃப்ளவர்னு நினச்சாடா ஃபயர்ரா அப்படின்னு சொல்லுவார்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து 3 மணி நேரம் 20 நிமிஷம் ஓடுது. ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தோணுச்சு, எடிட் பண்ணலாம் தேவையில்லப்பா, படத்தை ரிலீஸ் பண்ணுவோம், ஆடியன்ஸ் பார்க்கட்டும், பார்த்துட்டு ஆடியன்ஸ் சொல்லுவாங்க, சொன்னதுக்கப்புறம் நம்மளுக்கு எதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் அதெல்லாம் எடுத்துருவோம், ட்ரிம்டு வெர்ஷனாக வந்து விட்டுருவோம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட படம் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தையுமே வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு ஐடியாவோட தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த படம் வந்து 3 மணி நேரம் 21 நிமிஷம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த படம் வந்து ஒரு பொழுதுபோக்காக இருக்கான்னு கேட்டால் படம் பார்க்கும்போது பொழுதுபோக்காக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த பொழுது வேல்யூவான ஒரு பொழுதா அப்படின்றதான் மெயினான விஷயம். ஏன்னா ஒரு படம் வந்துட்டு இன்டர்வலோட சேர்த்து ஒரு 3.25 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து ஒரு படத்தை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் அந்த படம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வந்து கேளிக்கையும் தாண்டி நம்மளுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லுது அப்படின்றத பார்க்கணும். இந்த படத்தில் வந்துட்டு ஹீரோ வந்து பொம்பளைங்களை தொட்டா நீ வந்து அப்படி பண்ணா இப்படி பண்ணா அது இது பொண்டாட்டி தான் வந்து ராஜ்யம் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து பெண்களுக்கு ஒரு ஆதரவு குரலாக வந்து பேசுறாரு. அதே டயத்தில் வந்துட்டு ஒரு முந்தானையெல்லாம் வந்து இப்படி தூக்கி விடும் போதே வந்து ஏர்ல பாஸ் ஆகி வந்து பிடிச்சிட்டு தூக்கி போட்டுட்டு அப்படியே வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு ஒரு பெண் வேடம் விட்டு ருத்ரதானவெல்லாம் வந்து ஆடுறாரு. அடுத்த சீனே வந்து பார்த்தா வந்துட்டு அந்த கிஸ் கிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆட்டிக்கிட்டு ஒரு டான்ஸ் ஐட்டம் டான்ஸை போட்டுட்டு அது கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. இது என்ன மாதிரியான உளவியல் தன்மைன்னு எனக்கு தெரியல. தொடர்ந்து இந்தியன் சினிமாக்கள் இருக்கக்கூடிய பெண்ணையும் பேசக்கூடிய எல்லா படங்களையும் ஒரு ஐட்டம் சாங் வச்சு பெண்களை வந்து ஒரு காட்சி பொருளாக காட்டுற மாதிரியான ஒரு நடன காட்சியோ அல்லது ஒரு பாடலோ வச்சு இப்படி வந்து பிரகடனப்படுத்துறாங்க அந்த படத்தை வந்துட்டு. அது வந்து ஒரு பெரிய வியாபாரத்துக்கும் வந்து உள்ளாக்கப்படுது. இந்த படத்துல வந்துட்டு என்னதான் வந்து அவங்க வந்து பெண்ணியம் சார்ந்த நிறைய விஷயங்களை வந்துட்டு ஹைலைட் பண்ணி பேசணும்னு நினைச்சாலும் டோட்டலா அவங்க சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, பெண்ணியம் அவங்க சொல்ற விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு ஒய்ஃபா தான் இருக்கணும், சமைச்சு போடணும், அவங்க வந்துட்டு அந்த ஹஸ்பண்டோட இருக்கக்கூடிய விஷயங்கள் இது மாதிரியான விஷயங்களுக்கு தான் வந்துட்டு பெண்ணியம், அதுக்காகத்தான் பெண்களை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாலஜியோட தான் இந்த படத்துல வந்துட்டு அணுகியிருக்காங்க. இது வந்துட்டு பெண்களுக்கு பெண்ணுரிமை பேசக்கூடிய ஒரு படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு படம்லாம் கிடையாது. ஏன்னா அல்லு அர்ஜுன் மாதிரியான ஒரு ஐகான் ஸ்டார் வந்துட்டு பெண்களுக்கு ஒரு ஆதரவு குரலா பேசும் பொழுது என்ன மாதிரியான ஒரு கருத்துக்களை முன்னிறுத்தி பேசணும்னு இருக்கு. இந்த படத்துல வந்துட்டு என்னப்பா வந்து கடத்திக்கிட்டு இருந்தியா, மரம் கடத்தினியா, ஸ்மக்லரு, அவன் என்ன கருத்தை பேச போறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு திருடனோட பார்வையா என்ன இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சுகுமார் அவர்கள் பேசலாம். அதுதான் வந்து ஒரு டைரக்டரோட வேலை. இதுல வந்து சுகுமார் அவர்களுடைய ஐடியாலஜியும் அதுவா தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த அனிமல் படத்துல வந்துட்டு அதிகப்படியா எல்லாரும் குற்றச்சாட்டு வச்சதே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு தான். அந்த படத்தை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு விரும்பி இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல படம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிலிம் தான் இந்த புஷ்பா 2 படம். சேம் அதே மாதிரியான ஒரு மரபு மாறாத ஒரு ஐடியாலஜிகளை பேசக்கூடிய ஒரு படம் தான் இந்த புஷ்பா 2. பெண்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் வைஸான ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை வந்துட்டு மீறக்கூடாது. புஷ்பா தி ரூல் அப்படின்னு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அவர் கேங்ஸ்டரா வளர்ந்து படத்துல வந்து எவ்வளவு பெரிய ஆளாகிறாரு அப்படின்றது வந்து இந்த புஷ்பா தி ரூல் கிடையாது. பெண்களுக்கு போடக்கூடிய சில கட்டமைப்புகள் இருக்கு, அதுக்குள்ள அந்த ரூல்ஸ்குள்ளதான் அவங்க இருக்கணும், அதுதான் பெண்ணியம் அப்படின்னு சொல்ற படம் தான் இந்த புஷ்பா 2 படம். ஏன்னா என்னுடைய விஷன்ல இந்த படம் வந்து அப்படிதான் தெரிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் வந்து அவர் ஸ்மக்லரு, அவர் வந்து சிஎம்ஏ வந்து மாத்துறாரு, நாட்டிலேயே வந்து ஸ்டேட்டே வந்து கைக்குள்ள வச்சிருக்காரு, இப்படின்ற விஷயங்கள்லாம் காமிச்சு ஒரு மாஸ் மூமெண்ட்லாம் கிரியேட் பண்றாங்க. அந்த எல்லா சீன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்துருந்துச்சு. புஷ்பா பார்ட் 1ல வந்து பாத்தீங்கன்னா பகத்வாசி அவர்களை லீடா கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு செகண்ட் பார்ட்ல தான் அவருக்கான ஸ்கோப் இருக்க போதுன்னு காமிச்சு நிறைய கோக்கியான மூமெண்ட்ஸை செகண்ட் பார்ட்ல கொண்டு வந்து அவரோட கேரக்டர் வந்து ஒரு விதமான ஒரு ஆர்க்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனா எனக்கு பெருசா அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் வந்து ஒர்க் ஆன மாதிரி எனக்கு தெரியல. கம்மியான போர்ஷன்ஸ் தான். ஆனா இந்த படத்துல வந்துட்டு பகத்வாசில் அவர்களுக்கு பதிலா எஸ்ஏஜூரி அவர்களை போட்டிருந்தா அந்த ரோல் கண்டிப்பா இந்த படத்துக்கு இதை விட பயங்கரமான ஒரு ஆளுமையை செலுத்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவை சுத்தி நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம் அப்படின்றனால இந்த மாதிரியான கேரக்டர் ரோல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காவே வந்துட்டு எழுதியிருக்கணும். அல்லது அந்த கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பகத்வாசில அவர்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் வாங்குறது சொல்ல அவங்க எழுதினதே அவ்வளவுதான் எழுதியிருக்காங்க. என்னை பொறுத்தளவு நல்லா எழுதியிருக்கணும் அப்படின்றத நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சாம் சிஎஸ் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையிலே வந்துட்டு பெரிய சர்ப்ரைஸான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்துட்டு ரொம்ப பெருசாலாம் வந்துட்டு என்ன சாம் சிஎஸ் அவர்கள்
ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் அந்த படத்துக்கு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தோணிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு நவுத்தி எடுத்துட்டாரு. சூப்பரா இருந்துச்சு அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர். படத்துக்கு வந்துட்டு நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா படத்தை வந்துட்டு காப்பாத்துச்சு, படத்தை வந்து தாங்கி பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள் அவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட வந்து ஒரு பெட்டரான ஒரு சாம்சிஎஸ்வர் இந்த படத்துல வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தினுடைய ஸ்கிரீன் பிளே, ரைட்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் அப்படின்ற ஒரு மூமெண்டோட வந்து இந்த படத்துல எழுதியிருக்காரு சுகுமார் அவர்கள். ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து நல்ல மாஸ் மசாலா கமர்ஷியலா வந்துட்டு அப்படியே வந்து பேஸ்கெட் பால் பண்ற மாதிரி வந்துட்டு இந்த கர்லாக்கட்டை எடுத்து சுத்துற மாதிரி வந்து ஹீரோ வந்து அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையுமே. இந்த தெலுங்கு படங்களுக்குன்னு ஒரு ஃபிளேவர் இருக்கும்ல, அந்த ஃபிளேவர் கொண்ட ஆடியன்ஸுக்கு இந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபைட் சீக்வன்ஸா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 ஸ்டண்ட்டை வந்து நான் வந்து இந்த படத்துல வந்துட்டு ரசிச்சேன். ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்கியானது. அல்லு அர்ஜுன் அவர்கள் அதில் வந்து டூப்பே போடாம பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப அழகாவே வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு அவங்க கோரியோகிராஃபி பண்ண விதம், ஸ்டண்ட் பண்ண விதம், அதை வந்து கேமரா ஒர்க்கா எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த படத்துல வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் வேல்யூவா படம் வந்துட்டு ரொம்ப ஹையா இருக்கு, அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா காசு வந்து பயங்கரமா கொட்டி எடுத்திருக்காங்க இந்த படத்துல. அதுக்கேற்ற மாதிரியான ஒர்க்குமே அதை வந்து படம் பார்க்கும்போது நமக்கு வந்து தெரியுது. ஒரு பயங்கரமான ஒரு ஹை வேல்யூவோட ப்ரொடக்ஷன் வேல்யூ இந்த படத்துல வந்துட்டு நிறைய காசு புழங்கிருக்கு. அந்த காசு ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து தெரியும் வருது அப்படின்றது. முதல் பாதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த புஷ்பா அப்படின்ற கேரக்டரை வச்சுட்டு அந்த கேரக்டர் வந்து எவ்வளவு தூரம் வந்து எவாலேட் ஆயிருக்கு, அந்த கேரக்டர் வந்து எதுல இருந்து ஒரு ஸ்டேட்ல இருந்துட்டு, அதாவது ஒரு நேஷனல் வைஸா இன்டர்நேஷனல் வைஸா வந்து ஸ்மக்லிங் வந்து எப்படி வந்துட்டு கொண்டு போகுது அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்குள்ள கொண்டு போய் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கக்கூடிய ரிவென்ச்சை அது வந்து எப்படி வந்து ஃபேஸ் ஆஃப் பண்ணுது அப்படின்றதோட வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோ பிளாக் வந்து முடியுது. செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைம்லயே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு 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 பர்டிகுலர் ஒரு ஜோனுக்குள்ள ஒரு மாஸ் மூமெண்ட்டுக்கான சீன் பை சீன் சூப்பர் சீன்ஸ் மாதிரியான சீன்ஸை வந்து கிரியேட் பண்ணி அதுல வந்து ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் பண்ணி இந்த படத்தை வந்து முடிச்சு கடைசியில் வந்துட்டு பார்ட் 3 அப்படின்றத வந்து காட்டியிருக்காங்க. என்னப்பா படத்தோட கதையை சொல்றேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நான் வந்து சொன்னது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒன்லைன் நோட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஸ்னாப்சஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா கதையா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்டா வந்துட்டு, ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கக்கூடிய டீட்டெயிலிங் நிறைய வச்சு பயங்கரமா பிளேஸ் பண்ணி சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. அதெல்லாம் வச்சு சொல்லும்போது நம்ம கதையா சொன்னோம்னா அது வந்து வேறையா இருக்கு. இது வந்து ஸ்னாப்ஷாட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரியான படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்விஸ்ட் டேன் எதுவுமே கிடையாது. இது முழுக்க ஒரு பொழுதுபோக்கு சார்ந்த ஒரு படமா தான் இருக்கு. நீங்க வந்து போய் உட்காந்துட்டு இவன் எப்படி பண்ணிருப்பான் அதெல்லாம் தேவையே கிடையாது. படம் போய் உட்கார போறோம், ஓப்பனிங் சாங் வரப்போதும் தெரியும், அடுத்து வந்துட்டு ஒரு லவ் சாங் வரப்போதும் தெரியும், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஐட்டம் சாங் வரப்போதும் தெரியும். உட்காந்து ஜாலியா அந்த நம்மளுக்கு அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அதை நம்ம என்ஜாய் பண்றோமோ இல்லையா அப்படின்றதா இந்த மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ல நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பர்டிகுலரி நிறைய பேருக்கு செகண்ட் ஹாஃப் பிடிக்காது அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா எனக்கு பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. தமிழ் டப்டு மதன் கார்கே அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவருக்கு ஒரு வாழ்த்தை சொல்லி ஆகும். ஏன்னா இந்த மாதிரியான தெலுங்கு படத்துல இருந்து தமிழ் டப்டு இருக்கும்போது சிங்கே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் டப்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கும். ரீசெண்டா மகேஷ் பாபு ஒரு வீடியோ கூட பாத்தீங்கன்னா வந்துட்டு பால் குடிப்பேன், பால் குடிக்கிறதா என் வேலை அப்படின்ற மாதிரிலாம் டைலாக்லாம் வந்து தமிழ் டப்ல வந்து போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு என்னடா இது டைலாக்கு, என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி எதுவும் வந்து கிரெஞ்சு பண்ணாம ஒரு டீசென்டான ஒரு தமிழ் டப்டு தான் வந்து கொடுத்துருந்தாங்க. மெயினா பகத்வாசில் அவருடைய ரோலுக்கு தமிழ் டப்டு வாய்ஸ் வந்து சிங்கே ஆகலை. இன்னும் கொஞ்சம் வந்து வேற ஏதாவது டெப்தான வாய்ஸை போட்டுருக்கலாம். ஆனால் அவரே கூப்பிட்டு தமிழ்ல பண்ண வச்சோன்னா நல்லாவே வந்து பண்ணி கொடுத்துருப்பாப்ல. ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம இந்த வழக்கம் போல வந்துட்டு தமிழ் டப்ல ஹீரோட வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டிய விஷயம். மற்ற கேரக்டர்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா அது சீரியஸான கேரக்டர், கொஞ்சம் வாய்ஸ் வேற மாதிரி இருந்தா கூட காமெடியா கூட போயிடும். ஆனா ஹீரோவோட வாய்ஸ் சிங்க் ஆகும் போயிடுச்சுனாலேயும் நம்மளே வந்துட்டு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். பெருசா இந்த படத்துல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ட்ரோல் பண்ற மாதிரியோ அல்லது அடிச்சு துவச்சு எடுக்கிற மாதிரியான கண்டென்ட் விஷயங்கள் நிறைய இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு படத்தோட உட்காந்து பார்க்கும்போது நம்மளுக்கு சரியா எதுவும் தோணாது அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா படம் முடிச்சுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. படம் பார்க்கும்போது தேட்டர்லேயே உட்காந்து கலாய்ப்போம்ல, அந்த மாதிரியான மூமெண்ட் இந்த படத்துல வந்து பெருசா அதுவும் இருக்காது அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா எனக்கு என்ன ஒரு நம்பிக்கையில சுகுமார் அவர்கள் ஒரு 3 மணி நேரம் 20 நிமிஷம் அந்த படத்தை வந்து நம்ம எழுதுவோம், அதை வந்து எடுப்போம், அதை இந்த லெவலில் தான் ட்ரிம் பண்ணி ஆடியன்ஸுக்கு சர்டிஃபிகேட் பண்ணி அதை வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஐடியாவோட வந்தார் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா கான்ஃபிடென்ட்டா இந்த படத்தை வந்துட்டு எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஆனா எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா, பெருசா ட்ரிம் பண்ண சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பாட்டு இல்லைன்னா 2 பாட்டு ஏதாவது ஒரு பாட்டுல வந்து மினிமைஸ் பண்ணக்கூடிய சூழல் வேணா வருமே தவிர ஒரு சில பர்டிகுலர் ஏரியாஸ்ல. ஆனா தெலுங்குல எனக்கு தெரிஞ்சு ஃபுல் வெர்ஷனாவே இந்த படம் வந்து ஓடும் அப்படின்னு எனக்கு தோணுது. தெலுங்குல இந்த படம் வந்துட்டு நல்லா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு படமா இருக்கும்னு தோணுது. தமிழ்ல வந்துட்டு ஒரு ஓகேஷான ஒரு படமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. முழுமையா அந்த புஷ்பா 2 படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க ஹீரோ சென்ட்ரிக் ஃபிலிம் இந்த படம் வந்துட்டு. இந்த படத்துல வந்துட்டு வில்லன்களுக்கு பெருசா வந்து ஸ்கோப் இருக்காது. ஏன்னா ஹீரோ சுத்தி நகரக்கூடிய ஒரு கதைக்களம் கொண்ட ஒரு படம். ஹீரோ வந்து ஃபைட்டர்ஸ் வந்து அடிச்சு வானத்துக்கு பூமிக்கு வந்து பறக்க விடுறது,
அதுக்கப்புறம் வந்து ஹீரோயினோட ரொமான்ஸ் பண்ணும்போது வந்து சாங் போறது, ஹீரோயினை வச்சுக்கிட்டே வந்துட்டு ஐட்டம் சாங் பண்றது, கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அடிச்சு வரணும் தெரிஞ்சும் ஒரு மாஸ் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சு ஒரு எமோஷனல் ட்ராமா ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸை முடிச்சு ஒரு பார்ட் 3 பார்ட் 2 இந்த மாதிரி வந்து லீடு கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு பிடிச்ச படமா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். புஷ்பா பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பாருங்க, கண்டிப்பா அப்பதான் அந்த சீக்வல் எல்லாமே புரியும். பார்ட் 1 நான் பார்த்துட்டேன், எனக்கு பார்ட் 2 பார்க்கணும் விருப்பம் இருக்குன்றவங்க கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. ஏன்னா அந்த ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் மூமெண்ட்ஸ் இந்த தியேட்டர்ல பார்க்கும்போது நிறைய ஒர்க் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நன்றி, வணக்கம்.